முகன் பேசிய பிறகு என்ன பேசுறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம். முதல்ல என்னுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு அவர்கள் மூவரும் வந்து நன்றி சார் உட்பட இந்த கூட்டத்திற்கு வந்ததற்கு அவர்களுக்கும் இங்கே நிர்வாகம் இருக்கக்கூடிய பிரபாசர் சொன்ன மாதிரி மதுரையினுடைய ஒரு சிவில் சொசைட்டி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் ஒரே நேரம் தலைக்குள்ள அலைகிறது. நன்றி சார் இன்னைக்கு என்னுடைய மாணவ பருவத்தில் அவரோடு நான் அலைந்த அந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறேன். திருப்பரங்குன்றத்தில் தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. ஒரு அரசியல் வாழ்க்கை தொடங்க அல்லது ஒரு பெரிய எழுத்தாளராக ஒரு பெரிய அறிவுஜீவியாக நிறைய புத்தகங்களை வாசித்து அதெல்லாம் நீங்க அப்படி போட்டு உங்க தலைப்புல ப்ராசஸ் பண்ண வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு சிறிய வீட்டில் அந்த மெயின் ரோடு ஓரத்தில் நான் ஒரு காட்சியை சதா பார்த்து கொண்டே இருந்தேன். திருப்பரங்குன்றம் ஊருக்குள் இருக்கக்கூடிய உலர் கழிப்பிடங்களிலிருந்து ஒரு தகர டப்பாவில் மலத்தை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் நிறையவே போவாங்க. அதுல ஒரு நபர் தினசரி எங்க வீட்டை கடந்து போய் கொண்டே இருப்பார். அந்த தகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையின் வழியாக மலம் அவர் நெற்றியில் வழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர் அதனையும் மீறி இந்த மலத்தை போய் தெப்ப குளத்துக்கு போட்டுட்டு அடுத்த முறை மலத்தால போயிட்டே இருப்பார். இந்த காட்சி இருக்கு இல்லையா, இந்த காட்சி அவர் நெற்றியில் மலம் வழிந்தோடுகிற காட்சி, அதை பற்றிய அவருடைய கடமையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக என் வாழ்க்கையில் நான் பார்க்கக்கூடிய வாசிக்கக்கூடிய எனக்கு எதிர்படுகிற எல்லாமே என்னை கடுமையாக தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. அப்படியான தொந்தரவுகளின் வெளிப்பாடாகத்தான் நான் ஒரு மந்தையிலிருந்து இந்த மேடைக்கு வந்து இவர்கள் மத்தியில் அமரக்கூடிய வாய்ப்பை பெறுகிறேன். என்னுடைய கேள்வி, இந்த காட்சி இது போன்று இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு வைக்கம் தொடங்கி நாம் இந்த காட்சியை பற்றி நிறைய வரலாற்றில் வாசித்திருக்கிறோம். எப்படி எச்சி துப்புவதற்கான டப்பாவோடு நம் முன்னோர்கள் கழுத்துல ஒரு தகர டப்பாவை மாட்டிக்கிட்டு போனாங்க. அவங்க நடந்து போன கால் தரத்தை கூட்ட ஒரு விளக்கமான கட்டிக்கிட்டு எப்படி நடந்து போனாங்க எடுத்து பார்த்தா இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 1500 வகையான தீண்டாமை நடைமுறைகளை வைத்திருக்கக்கூடிய நிலம். அதுதான் இந்த நிலத்தின் மிகப்பெரிய பெருமை. அப்ப இந்த நடைமுறைகளை நாம் கொண்டாட முடியுமா? இவ்வாறான ஒரு அடிமை சமூகத்திற்கான ஒரு டாக்டரைனை உருவாக்கி வச்சிருக்காங்க, நடைமுறைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நிலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த காட்சிகள் இயல்பாகவே அனைவரையுமே தொந்தரவு செய்ய வேண்டும் தானே. இந்த காட்சிகள் எப்படி நமக்கு சுபிட்சமாக இருக்கு? இந்த காட்சிகளை பார்த்து எப்படி நீங்கள் தொந்தரவு ஆகாம இருப்பீங்க? சார் சொன்ன மாதிரி மொபைலை நோண்டிக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு. ஆனால் தொடர்ச்சியாக நமக்கு ஒன்று இருக்கிறது. நமக்கு ஏன் வம்பு? நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு என்று பல வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை பார்த்து கொண்டே இருப்போம் என்று ஏதோ ஒரு வகையாக இன்றைக்கு தான் இந்த சமூகம் மொபைலுக்குள் தலையை புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தனை அநீதிகளை கண்டும் காணாமலும் தொடர்ச்சியாக இந்த சமூகம் அதை முன்னின்றுதான் இருக்கிறது என்பதை நான் பல்வேறு காலகட்டங்களில் உணர்ந்துகிட்டே இருக்கேன். ஏன் நமக்கு அந்த அக்கறை இல்லை? ஏன் நாம் அதில் தலையிடுவதில்லை? பல நேரங்களில் நம்ம நினைப்போம், நம்ம எஜுகேட்டட் அப்படின்னா அப்படிலாம் இல்ல. எஜுகேட்டட் நீ தலையிட்டு இவ்வளவு பெரிய கல்வி அறிவு பெற்ற சமூகம் இதுதான். நீ பிஏ படிச்சுட்ட, எம்ஏ படிச்சுட்ட, டாக்டரேட் படிச்சுட்டா இந்த நிலத்தில் அதெல்லாம் அழிந்திருக்க வேண்டுமே. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தலையை புரிந்து கொண்டே இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தலை நிமிர மாட்டேங்குது. தலை நிமிர்ந்தால் தொந்தரவாகும். அது நமக்கு தேவையில்லாத நம்முடைய ஷெட்யூலை கெடுத்துரும், நம்ம நேரத்தை கெடுத்துரும், நம் வருமானத்தை கெடுத்துரும், நம் அந்தஸ்தை கெடுத்துரும், நம்ம பேங்க் பேலன்ஸை கெடுத்துரும், ஏதோ ஒன்றை கெடுத்துவிடும் என்பதற்காக இந்த சமூகம் பல நேரங்களிலே தலையை குனிந்தவாறே அவசர அவசரமாக போயிட்டே இருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் நேரம் இல்லை. வாசிப்பீங்களா புத்தகம்னா அதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்லை. நீங்க எதை கேட்டீங்கனாலும் அதுக்கு அவன்கிட்ட நேரமே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவன் ஸ்கிரீன் டைம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மொபைலை பார்க்கறவனா இருக்கும். எல்லாரும் அவசரமாக சிக்னலை கடந்து போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொருவரும் இன்றைக்கு
இந்த இந்த போஸ்ட் ட்ரூத் என்கிற இந்த உலகத்துக்குள் தலையை ஒரு ஆஸ்ட்ரிச் எப்படி தலையை மண்ணுக்குள் புதைத்துக் கொண்டு இருக்குமோ அதுபோல் ஏதோ ஒரு வகையில் நாம் நம்மை படித்தவர்களாக தரித்துக் கொண்டு அந்த வேடத்தை அணிந்து கொண்டு மறுபுறம் நாமும் அந்த ஆஸ்ட்ரிச்சை போல நாம் தலையை மண்ணுக்குள் ஊன்றி இருக்கிறோம். அப்ப அப்படியாக தலையை மணலுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் மூடி இருப்பவர்களை அவங்களே கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, சமமாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் டெய்லி மெசேஜ் அனுப்புறேன், அவங்க தான் பேஸ்புக்ல லைக் போடுறாங்க, அவங்க தான் என் கூடவே இருக்காங்க. ஆனா அவர்களின் தலையை இந்த ஆஸ்திச்சின் தலையை போல் அவர்களின் தலையை இந்த மண்ணிலிருந்து எப்படி பிடுங்கி எடுப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அவர்களின் தலையை நிமிர்த்துவதற்கு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டுமே என்கிற அந்த நோக்கத்தில் எழுதப்பட்ட நூல் தான் இந்த போராட்டங்களின் கதை என்கிற நூல். ஒரு 16-17 நூல்கள் என்னுடைய நூல்கள் வந்திருக்கு. எனக்கு உண்மையிலேயே கரூர் சுட்டிக்காட்டியது போல் ரெண்டே குறையோடு அவர் என்னை தாராளமாக விட்டதுக்கு அவருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிக்கணும். இந்த கட்டுரை வந்து கொண்டிருந்த காலத்தில் நான் முதல் முறையாக இப்படி ஒரு பத்திரிகைக்கு வாரம் 2 கட்டுரைகள் எழுதுனேன். ஏன்னா புதன்கிழமை ஒரு கட்டுரை வரணும், சனிக்கிழமை ஒரு கட்டுரை கடைக்கு வரணும், அப்புறம் திங்கட்கிழமை ஒரு கட்டுரையை கொடுக்கணும், வியாழக்கிழமை ஒரு கட்டுரையை கொடுக்கணும். அந்த 44 அந்த கட்டுரைகள் நேரம் நானுக்கு தலையை புதைச்சி புத்தகத்துக்குள்ள இருந்தாங்க. அதை விட்டு வெளியே வர முடியாது, அவ்வளோ முக்கியமான வேலை. ஆனால் எனக்கு எப்பயுமே சக எழுத்தாளர்களை விட எனக்கு எப்பயுமே என்னுடைய வாசகரின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏனென்றால் அவன் என்னை விட அதிகம் படித்தவன், என்னை விட நுட்பமானவன், அது எனக்கு நல்லா தெரியும். இந்த தொகுப்பு வர்ற அந்த வாரம் அந்த காலையில் 5 மணிக்கு கடைக்கு வர 7 மணிக்கு பிள்ளையை சுட்டி காட்டி போன் வரும். இது ஒரு ப்ராசஸ் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, நான் ஒரு களத்தில் செயல்படுகிறவன். எழுத்தாளர் மட்டுமென்றால் தலைக்கு பின்னால் ஒரு பெரிய மஞ்சள் வெளிச்சம், ஒரு பெரிய ஒரு போக்கஸ் லைட் என்னவும் எரியும். எங்களுக்கு அந்த போக்கஸ் லைட் எதுவும் கிடையாது. நாங்கள் தெருவிலும் களத்திலும் நிற்பவர்கள், மக்களோடு நிற்பவர்கள், மக்களோடு புலம்புபவர்கள், மக்களின் உரையாடல்களை கேட்பவர்கள். இந்த ரெண்டி சொன்னது போல் இந்த இந்தியா முழுக்க நான் அந்த மக்களின் குரலை கேட்க தொடர்ச்சியாக இந்த 25-26 ஆண்டுகளாக பயணிச்சிருக்கேன். நான் ஜனங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். ஜனங்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க கிட்டதான் போஸ்ட் விட பெரிய ட்ரூத் ஜனங்கள் கிட்டதான் இருக்கு. அதை நீங்கள் எந்த பத்திரிகையிலும் வாசிக்க முடியாது. நான் ஜார்க்கண்ட் உடைய காடுகளுக்குள் அலையும் போது ராஞ்சிக்கு போய் அதை சுற்றி ஸ்டான்சாமியோடு என்று பல்வேறு தளங்களிலே நான் இந்த 28 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அலைதன் வழியாக கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒரு எழுத்தாளர் எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால் இவையெல்லாம் பத்திரிகைகளில் செய்தியாக வருவதே இல்லை. நாம் பத்திரிகைகளிலே செய்தியாக படிக்கிறது அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. அப்ப இந்த உண்மைகளை நாம் களத்திற்கு சென்று பார்க்கக்கூடிய இந்த வெர்ஷனை, இந்த நேரேட்டிவை எப்படி கொண்டு வந்து சமூகத்திடம் சேர்ப்பது என்றால் அதற்கு ஒரு எழுத்தாளனாக என்னிடம் இருக்கக்கூடிய வடிவம் எழுத்துதான். நான் இன்றைக்கும் பிரிடாமினன்ட்டா எழுதக்கூடிய ஆளாகத்தான் இருக்கிறது. இன்னும் நான் காட்சி ஊடகத்தை நோக்கி பெரிதாக போகவில்லை. ஜெயரஞ்சனை போல் தொலைக்காட்சிகளுக்குள்ள போய் கொஞ்ச நாள்ல லேசா போர் அடிச்சு ஒரு கட்டத்தில் அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரம் பயனுள்ளதா வீணானதா என்கிற பெரிய மோதல் நடந்துகிட்டே இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா, இந்த குழாய் சண்டைகளுக்குள் கூச்சலுக்குள் ஏதாவது 4 வரியை பிரயோஜனமாக சொல்லிவிட முடியாதா என்கிற தவிப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எழுதுகிற நேரம் அது என்னுடைய களம், அதற்குள் யாரும் தலையிடவே முடியாது. அந்த 1500 வார்த்தைகள் 2000 வார்த்தைகள் 4 பக்கங்கள் என்பது என்னுடைய அது எனக்கானவை என்பதால் நான் எப்பொழுதும் என்னை எழுத்து சார்ந்த ஆளாகவே பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அப்ப இன்னொரு பக்கம் நான் இந்த சமூகத்துக்கு இந்த போஸ்ட் உலகத்தில் வரக்கூடிய இந்த வதந்திகள் ஒரு பிரவாகம் எடுத்து வருது. வதந்திகள் ஒரு பெரிய சுனாமியை போல வருகிறது. ஆனால் நாம் அதற்கான உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. நம்மால் இயன்ற அளவில் அந்த உண்மைகளை உரக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை இந்த முகநூல் உலகத்தில் அல்லது இணைய உலகத்தில் நான் கவனமாக பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அது ஒரு பெரிய விளைவை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வாரம் முன்பு யூபியில அந்த கன்வர் யாத்திரை போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த கன்வர் யாத்திரை போகக்கூடிய இடங்கள்ல லட்சக்கணக்கான இந்துக்கள் செல்வார்கள். அப்படி லட்சக்கணக்கான இந்துக்கள் செல்லக்கூடிய அந்த 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 பாதையை முழுவதிலும் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் தங்கள் கடையில் தங்களுடைய பெயர்களை போட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு உத்தரவு, உத்தரப்பிரதேச அரசு போட்ட ஒரு உத்தரவு. எல்லோரும் உங்க கடைக்கு முன்னால உங்க பேரை போடுங்க. அதோடைய அர்த்தம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய சாலையோரத்தில் இருக்கக்கூடிய
இஸ்லாமியர்கள் அல்லது பிற மதத்தவர்கள், பௌத்தர்கள் பலரும் இருக்கக்கூடும். அவங்களுடைய கதைகள்ல நீங்க பொருளை வாங்காதீர்கள் என்பதுதான். வாங்காதீங்க அப்படின்னு அந்த 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 யாத்திரை செல்பவர்களுக்கு அவர்கள் ஒரு ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. எப்படி அயோத்தியில் தோத்தோன்னு அவங்க சொன்னாங்க, அயோத்தி நகரத்தில் இறங்கி நீங்க போய் நாமளே பார்த்துக்குவாங்க, ஆனா இந்த பெயரை நம்ம தோக்கடிச்சிட்டாங்க, இங்க எதையுமே வாங்காதீங்க என்று ஒரு அரசியல நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த உடனே செஞ்சாங்க. அப்படி இந்த கன்வர் யாத்திரையில் ஒரு மிகப்பெரிய உத்தரவை அவர்கள் போடுகிற போது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருந்த விஷயம் என்னன்னா, அதற்கு கவுண்டராக இங்க வந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு கவுண்டரா என்ன வந்துச்சு? அதுக்கு கவுண்டரா வந்த விஷயம், இந்தியா உலக அளவில் பீஃபை, மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் உலக அளவில் 2வது பெரிய நிறுவனம். பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா தான் மிகப்பெரிய நாடு. ஆனால் இங்கே அந்த பெரும் ஏற்றுமதி நிறுவனங்கள் எல்லாமே அல் கபீர், அல் அல்னு இஸ்லாமிய பெயர்களோட நிறுவனங்கள் இருக்கு. ஆனால் நிறுவனங்களை நடத்துபவர்கள் யார்? அது ராமும், அது எல்லாமே இந்துக்கள் நடத்திட்டு, இந்துக்கள் நடத்தக்கூடிய 6 நிறுவனங்களும் இஸ்லாமிய பெயர்களோடு எதுக்கு அப்படி இருக்கு? அப்பதான் அவனுக்கு அந்த வியாபாரம் கிடைக்கும். அவன் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளில் அது இஸ்லாமிய பெயரோடு செல்லும் போதுதான் அவங்களுக்கு அந்த பிசினஸ் கிடைக்கும். அப்ப அதற்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரேஜ் சொல்லுவாங்க. அவ்வளவு உண்மைகள் உடனடியாக இணையம் முழுக்க நம்மளால் பார்க்க முடிந்தது. அது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் வியாபாரி ஆப்பிள் விற்கிறாரு, அந்த ஆப்பிளை விளைவிச்சவங்க யாரு? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன். அப்ப அவன் பேரையும் சேர்த்து போடணும் தானே. அப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களை கன நேரத்தில் இணையம் முழுக்க உறவு விட்டார்கள். ஏறக்குறைய அந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. அதே போல் இந்த உண்மைகளை நாம் உடனுக்குடன் உரத்து பேசும்போது நீங்க நம்ம பல நீதிமன்ற தீர்ப்புகளில் பார்க்கிறோம், சோசியல் மீடியாவின் வழியாக உருவாகிற ஒரு பிரஷர் இருக்கு, அது வேலை செய்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில். அப்பொழுது நாம் எவ்வளவு எளிய தளத்தில் என்றாலும் நாம் இந்த உண்மைகளை உடனுக்குடன் அதை வீச வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக கருவுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், மதுரையில 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கம் இருக்கும். தீபாவளி நேரம் இந்துக்களையே ஜவுளி எடுங்க ஒரு போஸ்டர், ஒரு கோஷ்டி ஒட்டிக்கிட்டே போவான். பின்னாலேயே ஒரு கோஷ்டி, அப்ப நீங்க இந்து நாட்டில இருந்தே பெட்ரோல் வர வச்சு உங்க வாகனத்துக்கு ஊத்துங்க, அது மட்டும் கல்வில இருந்து வரலாமா, அடுத்த போஸ்டர் மதுரையில தீபாவளி நேரம் ஒட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப மதுரை என்கிற நகரத்தில் நமக்கு அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. மதுரையில் தான் இந்த அரசியலை நாம் உறக்க பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இது மதுரையில் சாத்தியமாக இருக்கிறது. மதுரையில் இப்படி ஒரு பேச்சை கேட்பதற்கு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்கிறது. சமூகம் சார்ந்த அக்கறையோடு ஒரு மிகப்பெரிய கூட்டம் மதுரையில் எப்பொழுதும் இருக்கிறது. இந்த கூட்டங்கள் தான் என்னை உருவாக்கியது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 90களில் இருந்து குன்றக்குடி அடிகளாரிலிருந்து ஆரம்பிச்சு பாரதி கிருஷ்ணகுமாரிலிருந்து மதுரையில் நான் கேட்காத அரசியல் கூட்டங்கள் இல்லை. சங்கரையாவிலிருந்து கலைஞர் 60 அடி ரோட்டில் பேசுவார், மைனா தப்போக்களும், மதுரை முழுக்க அரசியல் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் குறிப்பேடுகளோடு போய் இந்த கூட்டங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த நோட்ஸ் வச்சு நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த நோட்ஸ் இன்னைக்கும் என்னுடைய பாதுகாப்பான பெட்டிகளில் என்னுடைய நினைவாக அது உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் தொடர்ந்து இந்த அரசியல் கூட்டங்களை கேட்டு வளர்ந்தவன் நான். ஏன் அதை கேட்டு வளர்ந்தவன் என்று சொல்கிறேன் என்றால், அந்த நேரம் எனக்கு தமிழை கேட்கத்தான் தெரியும், தமிழை எழுத தெரியாது. கரு சொன்னது போல் அவர்கிட்ட சொன்னேன் காதுல, ஐயா நான் 21 வயசுல தான் தமிழை படிச்சேன், படிக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கும் நான் எழுதக்கூடிய தமிழ் என்பது 100 பிழைகளோட தான் இருக்கும். ஆனால் எவ்வளவு பிழைகளாக இருப்பினும் எழுத வேண்டும் என்கிற தீர்மானம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கு. தமிழை படிச்சுட்டு தான் எழுதணும்னா, இந்த தமிழை எத்தனாயிரம் பேர் தமிழை படிச்சுட்டு இருக்காங்க, எவன் எழுதுறான்? எவனுக்கு அந்த அக்கறை இருக்கு? எழுதுவோம், எவ்வளவு தவறாக இருந்தாலும் எழுதுவோம், திருத்திக் கொள்ளலாம். ஆனால் உடனுக்குடன் இந்த சமூகத்திற்கு நீங்கள் ஒரு கரிமருந்தை ஒரு போரில் வழங்குவது போல் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டியது, நான் ஸ்டாப்பாக வழங்க வேண்டியது. அவ்வளவு பொய்கள் நம் மீது கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பொய்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையாக நம்மை மூளைச்சலவை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். படித்தவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் என்று இந்த படித்த சமூகமே மொபைலுக்குள் தலையை போட்ட பிறகு அது மொத்தமே முட்டாள் சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது வதந்திகளை நம்ப தொடங்கி இருக்கிறது.
மெல்ல மெல்ல மொபைல்களுக்குள் தலையை புதைத்தவர்கள் வதந்திகள் அவர்களின் ரத்த நாளங்களில் ஏறி அவங்களும் ஏறக்குறைய ஒரு கட்டத்தில் நம்மோடு தோல் உரசி நிற்பவர்களே வேறு ஒரு மொழியில் நம்மோடு பேசத் தொடங்குகிறார்கள். அதனால் இந்த சமூகத்திடம் நாம் உறக்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. உண்மைகளை அந்த போஸ்ட் உலகத்தில் அவர்கள் எந்தெந்த வடிவங்களில் அந்த பொய்யை பரப்புகிறார்களோ அந்த எல்லா வடிவங்களுக்குள்ளும் சென்று நாமும் நம் வேலையை செய்ய வேண்டிய, அது சினிமாவுக்குள்ள போவோம், யூடியூப்புக்குள்ள போவோம், எல்லா வடிவங்களுக்குள்ளும் நாம் நம்முடைய கருத்தை, இதற்கான எதிர்கருத்தை நம்ம உறக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நல்ல வேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம், லேசாக ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது 5 ஆண்டுகளுக்கு. அது இந்த சூழலையே மிகப்பெரிய அளவில் மாற்றி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நான் பயந்தது, இனி நாம் இதை செய்ய முடியுமா, தொடர்ச்சியாக பேச முடியுமா, நம்முடைய குரலுக்கும் அல்லது நாம் வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்கா என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கேள்வி எழுந்த பொழுதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் என்னது இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்கிற ஒரு கோஷத்தோடு நாம் சந்தித்தோம். அதில் ஓரளவுக்கு நாம் ஒரு சிறிய வெற்றி அடைந்திருக்கிறோம். அதன் பயனாகத்தான் நான் நினைத்தேன், நம்ம புத்தகம் ஒன்றும் ஆயிரக்கணக்கில் இருக்க வேண்டாம், ஆனா அந்த ஐடியா இருக்கியா, அரசியலமைப்பு சட்டம் என்கிற நமக்கெல்லாம் இத்தனை பெரிய சுதந்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய அல்லது உரிமைகளை வழங்கி இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஒற்றை பக்கத்தையாவது உங்கள் அனைவர் கைகளிலும் கொடுத்து உங்கள் வீடுகளில் எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் அதை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகவும் முக்கியம். இதை பற்றி நாம் நம்முடைய குழந்தைகளிடம் நம்முடைய சுற்றத்தாரிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பேண்ட்டும் சட்டையும், இங்கே நாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் என்ன அனுகூலங்களை எல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களின் விளைவாக கிடைத்து இறுதியாக அதை முத்தாய்ப்பாக சட்டப்பூர்வமாக அம்பேத்கர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனாக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஒற்றை உத்தரவாதத்தின் பேரில் தான் நாம் எல்லாம் இந்த அரங்கத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், நடமாடிக் கொண்டிருக்கிறோம் என்பதால் இந்த போராட்டங்களின் கதையை விட இன்றைக்கு நாம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முனைப்பான இடத்தில் இருக்கிறோம். இந்த தொடரை நான் வீடனில் அவர்களோடு பேசி நான் எழுத ஆரம்பிக்கிற நேரமே ஏறக்குறைய ஒரு 110 போராட்டங்களை நான் தேர்வு செய்து எடுத்து வைத்திருந்தேன். முதல் பாகத்தை ஒரு 44 போராட்டங்களோடு முடித்திருக்கிறேன். இன்னும் 2 பாகங்களை குறைந்தபட்சம் அடுத்த ஒவ்வொரு வருடத்தில் ஒரு பாகத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஜெயரஞ்சன் சார் என்டி சார் சொல்லிட்டு இருந்தேன், நான் இந்த பூமியிலிருந்து விடை பெற்றால் நான் இங்கே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது போராட்டங்களின் கதையின் 3 வால்யூம்களையும் தான். இதைத்தான் நான் இங்கே கொடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் விரைவில் எழுதுவேன். இது போன்ற கூட்டங்களையும் நாங்கள் எங்கள் குழுவினர் நாங்கள் பேசணும். தொடர்ந்து மாதம் ஒரு கூட்டம் அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு கூட்டத்தை நடத்தும் தீர்மானம் எங்களிடம் இருக்கிறது. வர விருப்பம் இருப்பவர்கள் வெளியே நாங்கள் 2 நோட் வச்சிருக்கோம், அதுல உங்க வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து விட்டு சென்றால் நாங்கள் உங்கள் தொடர்பு கொள்ள, இதை ஒரு புதிய பெயரில் உங்களை தொடர்பு கொள்ள ஏதுவாக இருக்கும். வேறு வழியே இல்லை. நாம் இப்படி கூடித்தான் இன்றைக்கு இந்த உண்மைகளை பேச வேண்டியது இருக்கு, இந்த உண்மைகளை பெருக்க வேண்டியது இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வந்த உங்கள் அனைவருக்கும், ஜெயரஞ்சன் சாருக்கும், கருவுக்கும், என்வி சார் இல்லை, பிரபாகர் சார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.